வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டில் ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங் சிம்பிளாக ஒன் கிளிக்கில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் இருக்கும், அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் இருக்கிற கரெக்ஷன்ஸை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உமன் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ மேன்னா மேன்னு போட்டுக்கோங்க, உமன் அப்படின்னா உமன்னு போட்டுருங்க. இல்லை பேபி அப்படின்னா பேபிக்கு நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா பேபின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து இருக்குது. ஸோ நான் பிங்க் சேரீன்னு வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடை ஆட் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு எடிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்ஸ் வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க லைனை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு கீழே பாருங்கள் இந்த இடத்துலையும் உமன் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் மேன்னா மேன்னு போடுங்க, உமன்னா உமன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து 9:16 இருக்குது. ஸோ 9:16 அப்படின்னா ஃபுல் சைஸாக உங்களுக்கு வரும். இதே உங்களுக்கு இன்ஸ்டா சைஸ் வேணும் அப்படின்னா 4:5 அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி வரும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வரும். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சூப்பராகவே உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ் கட்டோட சூப்பராக இருக்குது. ஸோ கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பேபி, ஸோ 3 பேருக்குமான அந்த ப்ராம்ப்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி சூப்பராகவே எடிட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டைம் கரெக்டாக வரல அப்படின்னா பேக்கில் போய்ட்டு அதே ப்ராம்ப்டை போட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு டைப்பில் வந்துட்டு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டைப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.